கும்பம் ராசி நம்ம தினமும் பார்க்குற ராசி பலனில் 11வது ராசியாக வருது. இந்த ராசியில் பாருங்கள், அவிட்டம், சதயம், பூரட்டாதி இந்த 3 நட்சத்திரங்களும் இருக்குது. உங்கள் ராசி அதிபதி அப்படின்னு பார்த்தா சனி பகவான். நீங்கள் சனி பகவானை அதிபதியாக கொண்டதுனால பெரும்பாலும் இந்த கும்பராசிக்காரங்க பாருங்கள், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கடினமான ஒரு வேலையாக இருந்தாலும் அதை செய்ய தயங்காத நபர்களாக, கடினமான உழைப்பாளிகளாக இருப்பீங்க. உங்ககிட்ட தன்னம்பிக்கை அப்படிங்கிறது அதீதமாக இருக்கும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, யாரோட கட்டுப்பாட்டிலையும் இருக்காமல் சுதந்திரமாக செயல்படணும் அப்படிங்கிற எண்ணம் கொண்டவங்க இந்த கும்பராசி அன்பர்கள். நீங்கள் உங்களோட சிந்தனையுமே பாருங்கள் உயர்ந்ததாக தான் இருக்கும். உறுதியான நிலையான ஒரு ராசி அப்படின்னு சொல்லலாம். பிடிவாதம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அதே போல் மற்றவங்களுக்கு உதவுறதுல ரொம்பவுமே ஒரு சிறப்பு வாய்ந்த ராசிக்காரங்க அப்படின்னா அது கும்பராசிக்காரங்க தான். கேட்காமலேயே உதவி செய்யக்கூடியவங்க நீங்கள். கும்பராசிக்காரங்க இருக்கக்கூடிய 12 ராசிகளையுமே ஒரு தனித்துவமான தன்மை கொண்டு விளங்கக்கூடிய ராசி. இந்த கும்பராசியோட முக்கியமான குணம் அப்படின்னு சொன்னாலே சனி பகவான் ஆதிக்கம் நிறைஞ்சிருக்கக்கூடிய ராசி அப்படிங்கிறதுனால பெருசாக நீங்கள் உடல் அமைப்பை பற்றி கவலைப்படாமல் கடினமாக உழைச்சி முன்னேறணும் அப்படின்னு நினைப்பீங்க. சுதந்திரமான போக்கு விரும்பக்கூடியவங்க. தங்களோட சொந்த விதியின்படி வாழ்வீங்க. மற்றவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டு அதன்படி செல்லணும் அப்படின்னு நினைக்க மாட்டீங்க. உங்களுக்குன்னு தனி வழிவகுத்து அந்த பாதையில் நீங்கள் திறமையை செயலாற்றி நன்மையை பெறக்கூடிய ராசிக்காரங்க இந்த கும்பராசி அன்பர்கள். நீங்கள் உங்களுக்கு இந்த வாரத்தின் அமைப்புகள் எப்படி இருக்குது, அந்த அமைப்பால் என்ன மாதிரியான மாற்றங்கள் நீங்கள் பெற போகிறீங்க, இதை பற்றின ஒரு முழுமையான தகவலை தான் உங்களுக்காக இப்போ இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு கும்பராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பயன்பெறக்கூடிய வகையில் இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி நிலையை பெற என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்கோம். அதனால தான். அதே போல் சனி பகவான் ஆதிக்கம் நிறைந்த ராசி அப்படிங்கிறதுனால உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வை பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சனிக்கிழமையில் சிவபெருமான் வழிபாடு செய்யுங்க. சிவபெருமான் வழிபாடு சிறப்பான உயர்வை ஏற்படுத்தும் வழிபாடு கும்பராசி அன்பர்கள் உங்களுக்கு. அப்படி சிவனை வழிபாடு செய்யும்போது நீங்கள் ஓம் நமசிவாயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை 17 முறை உச்சரித்து வழிபாடு செய்யுங்க. நன்மை, நல்ல ஒரு உயர்வு கண்டிப்பாக கிடைக்கும். ஏன் இப்போ கூட உங்கள் ஆள் மனதில் ஒரு பிரார்த்தனை நினச்சிக்கிட்டு ஓம் நமசிவாயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள் நம்ம சேனல் கமெண்ட் பாக்ஸில். உங்களோட வேண்டுதல் பிரார்த்தனை விரைவில் நடக்க நாங்களுமே உங்களுக்காக இறைவன் கிட்ட பிரார்த்தனை செஞ்சுக்கிறோம். எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வு பெற்று நீங்கள் நலமுடன் வாழ உங்களுக்குமே நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். சுய ஜாதக கணிப்பை எளிய முறையில் கணிச்சுக்க விரும்புகிறீங்க அப்படின்னா அதுக்குமே ஒரு வாய்ப்பு இருக்குது. அது எப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி ஃபோன் பண்ணாலே போதும். எளிய முறையில் ஜாதக அமைப்பை நீங்கள் குறுகிய நேரத்தில் தெரிஞ்சுக்கலாம். எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வு நன்மை இந்த ஜாதக அமைப்பால் நீங்கள் பெற நினச்சிங்கன்னா இந்த ஒரு வாய்ப்பை தவற விடாமல் பயன்படுத்திக்கோங்க. நிச்சயமாக நன்மைகளை பெறுவீங்க. இந்த கும்பராசிக்காரங்களுக்கு இந்த வாரம் ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரக நிலை முதல்ல எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இதனால் வரக்கூடிய மாற்றங்கள் என்ன மாதிரியான விளைவை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பார்க்கலாம். கும்பராசிக்காரங்களுக்கு இந்த வாரம் நீங்கள் நினச்ச காரியம் எல்லாமே அது போலவே சரியாக நடக்குமா? உங்களுக்கு பலமாக என்ன அமையும், பலவீனமாக என்ன நடக்கும், எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத வாங்க விரிவாக பார்க்கலாம். கும்பம் அப்படின்னு பார்க்கும்போது இதில் அவிட்டம் 3, 4ஆம் பாதம், சதயம், பூரட்டாதி 1, 2, 3ஆம் பாதம் இருக்குது. கிரக நிலை அப்படின்னு பார்த்தா உங்கள் ராசியில் பாருங்கள் ராகு இருக்கிறாரு. அடுத்து தனவாக்கு குடும்பஸ்தானம், இங்கே செவ்வாய் சனியும், தைரிய வீரஸ்தானத்தில் சூரியன் புதனும், சுகஸ்தானத்தில் சுக்கிரனும், பஞ்சமஸ்தானத்தில் குருவும், கலஸ்திரஸ்தானத்தில் கேதுவும், அஷ்டமஸ்தானத்தில் சந்திரனும் அமைஞ்சிருக்காங்க. இந்த ஒரு வகையில் கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு. இந்த கிரகநிலைகளை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் உங்களுக்கு திரிகோணம் ரொம்பவுமே பலமாக இருக்குன்னு கூட சொல்லலாம். சில முக்கிய முடிவுகள் நீங்கள் இப்போ எடுக்கிறதுனால ரொம்ப நாளாக இருந்து வந்த பிரச்சனைக்கான தீர்வை இப்போ சிறப்பாக எடுப்பீங்க. உங்களுடைய இனிமையான பேச்சின் மூலம் எந்த ஒரு விஷயத்துலையுமே வெற்றி பெற முடியும். வீணான குற்றச்சாட்டுக்கு மட்டும் நீங்கள் ஆளாக நேரிடலாங்க. அதனால் உங்களோட வார்த்தைகளை கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. அதே போல் தேவையில்லாமல் மற்றவங்களோட செய்கை உங்களுக்கு கோபத்தை கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். செய்கிறவங்க என்னமோ செய்யட்டும், அவங்களோட இது அவங்களோடைய போட்டுன்னு விட்டுட்டு நீங்கள் உங்களுக்கான பணியில் முழுமையாக கவனம் செலுத்தினா நன்மையை பெறலாம். பெரும்பாலும் கோபத்தை தவிர்க்க பாருங்கள். நிதானம் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் தேவைப்படக்கூடிய ஒரு விஷயமா உங்களுக்கு இருக்குது. நிதானமாக பொறுமையாக செய்கிற ஒவ்வொரு விஷயத்திலுமே இந்த கும்பராசி அன்பர்கள் நன்மையை பெறலாம். வழக்கு விவகாரத்துலையுமே சாதகமான போக்கு உருவாகுது. வீடு மனை இது வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்குது. வீடு மனை வாங்குவதற்கு இருந்து வந்த தடைகளுமே இப்போ உங்களை விட்டு நீங்குது. அதுக்கப்புறம் தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த அளவு நல்ல ஒரு லாபம் இல்லைனாலுமே வருமானத்துக்கு குறைவில்லைங்க.
தொழில் விரிவாக்கம் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த திட்டத்தை மட்டும் ஒரு கொஞ்சம் காலம் தள்ளி போடுங்க. ஏன்னா தேவையில்லாமல் பெருசாக முதலீடு பண்ணி சிக்கலில் மாட்டிக்காதீங்க. இருக்கிற வியாபாரம் சிறப்பாக நடக்கும், தேவைக்கேற்ற வருமானம் இருக்கும். பெரிய அளவில் முதலீடு போட்டு இந்த காலகட்டத்தில் தேவையில்லாமல் சிக்கலில் மாட்டிக்காதீங்க, கவனமாக இருங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க உங்களோட வேலையில் மட்டும் கவனம் செலுத்துறது நல்லது. மற்ற விஷயத்தில் தலையிடாமல், மற்றவங்க விஷயத்தில் தலையிடாமல் ஒதுங்கிடுங்க. வீணான பிரச்சனைகள் வராமல் தடுக்கலாம். குடும்பத்தில் அமைதி உண்டாகணும் அப்படின்னா பெரும்பாலும் உங்களுக்கான கோபத்தை நீங்கள் குறைச்சே ஆகணும். பெண்களை பொறுத்த வரைக்கும் அறிவுபூர்வமாக செயல்பட்டு சில முக்கிய முடிவுகளை நீங்கள் இப்போ எடுப்பீங்க. அப்படி எடுக்கிறதுனால ரொம்ப நாளாக இழுபறியாக இருந்து வந்த காரியம் ஒன்று இப்போ சிறப்பாக நடக்கும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்குமே நல்ல ஒரு பாதுகாப்பு இருக்குது. பொருள் வரவில் குறைவு ஏற்பட வாய்ப்பில்லை. அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் உறுதியும் துணிவும் நிறைஞ்சு இப்போ நீங்கள் செயல்படுவீங்க. மாணவர்களுக்கு எதிர்காலத்தை பற்றின எண்ணம் அதிகரிக்கும். மேல் படிப்பு என்ன படிக்கலாம், என்ன படித்தா நல்லா வேலை வாங்கலாம் அப்படிங்கிற சிந்தனை அதிகரிக்கும். நீங்களுமே சக மாணவர்கள், உங்களோட நண்பர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கக்கிட்ட தேவையில்லாமல் விவாதம் செய்கிறது, மாணவர்களோட விவகாரங்களில் நீங்கள் தலையிடுறது, இதெல்லாம் தவிர்த்தே ஆகணும். தலையிடாமல் ஒதுங்கி நிற்கிறது நல்லது. இந்த கும்பராசி அப்படின்னு பார்க்கும்போது பெரும்பாலும் உங்களுக்கான பணிகளில் மட்டும் முழுமையாக கவனம் செலுத்தினா கண்டிப்பாக நல்லது. புதிய முயற்சிகளில் வெற்றி வாய்ப்பு பெறலாம். ஏன்னா பூர்வ புண்ணியஸ்தான அதிபதி தான் புதன், குரு பகவானோட பரிவர்த்தனை செய்கிறாரு. இப்போ நீச்சபங்க ராஜயோகம் பெறதுனால தனித்திறமையால் எந்த ஒரு விஷயத்தையுமே சமாளிக்கக்கூடிய பலம் உங்களுக்கு வரும். வேறு இன்னத்தவரோட ஒத்துழைப்பு, கூட்டு முயற்சி வெற்றி வாய்ப்பு தரும். அதே போல் ஜாமீன் பொறுப்பு ஏற்ற தொகை கைக்கு சேரும். உங்கள் வாழ்க்கை துணைங்க இருக்காங்க இல்லையா, உங்கள் வாழ்க்கை துணைக்கு இப்போ நல்ல வேலை கிடைக்கும். சிலருக்கு வாழ்க்கை துணையின் மூலம் பெரும் பணம் வருமானம் ஏற்படுமே வாய்ப்பு இருக்குது. உயர் அதிகாரிகள் கிட்ட மட்டும் அனுசரணையாகவும் ஆதரவாகவும் இருங்க. அவங்களோட அன்பும் அனுசரணையும் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். விலகி போன உடன்பிறப்பு மீண்டும் உங்ககிட்ட இணைவாங்க. தம்பதிகள் ஒருமித்த கருத்தோடு இப்போ இருப்பீங்க. பழைய சொத்தை விற்று புதிய சொத்து வாங்கக்கூடிய நேரமாக இந்த ஒரு காலகட்டம் அமைஞ்சிருக்கு. வாடகை வீட்டு தொல்லை இனி உங்களுக்கு இல்லை. திருமண தடை அகலுது. காதல் திருமணத்துக்கு உங்கள் பெற்றோரின் சம்மதம் கிடைக்குது. பிள்ளைங்க தொழில் உத்தியோகத்திற்கு இடம் பெயரலாம். மாற்று மருத்துவத்தில் இருக்கக்கூடிய உடல் உபாதை ஆரோக்கியம் சீராக மாறும். தொழில் மாற்ற சிந்தனை வரும், அதை கொஞ்சம் ஒத்தி வைங்க. சிலருக்கு தத்து புத்திர யோகம் கூட ஏற்படுது. வழக்குகள் சமாதானத்தில் முடிவதற்கு வாய்ப்பு இருக்குது. எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வு, நன்மை இது எல்லாமே கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் தினம்தோறும் உங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி உங்கள் குலதெய்வத்தை மனசார வழிபடுங்க. அதே போல தான் நீங்கள் தினமும் ஆஞ்சநேயர் கவசம் படித்து வருவதால் நன்மையும் நல்ல ஒரு உயர்வும், வாழ்க்கையில் வரக்கூடிய தடைகளை எதிர்கொள்ளக்கூடிய துணிச்சலையும் கண்டிப்பாக பெறுவீங்க. இந்த கும்பராசியில் இருக்கக்கூடிய அவிட்டம், சதயம், அதுக்கப்புறம் பூரட்டாதி, இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் என்ன மாதிரியான அமைப்பு இருக்குது அப்படிங்கிறது தெளிவாக பார்க்கலாம். முதல்ல அவிட்டம் நட்சத்திரம்ல 3, 4 பாதம் இந்த கும்பராசியில் இருக்குது. இந்த வாரம் உங்களுக்கு நீங்கள் நினைக்கிற காரியங்களில் தடை ஏற்படலாங்க. இந்த தடை தேவையில்லாத மனசுக்கு குழப்பத்தை கொடுக்கும். குழம்பாமல் தெளிவாக சிந்திச்சு செயல்படுங்க, நன்மையை பெறலாம். சாமர்த்தியமான பேச்சு உங்களுக்கு தக்க சமயத்தில் கை கொடுக்கும். பண வரத்துமே நல்லா இருக்குது. ரொம்ப நாளாக இழுபறியாக இருந்து வந்த பிரச்சனைகள் இப்போ உங்களை விட்டு பரிபூர்ணமாக நீங்குது. உங்களோட சிறப்பான செயலால் நல்ல ஒரு மதிப்பு, நல்ல ஒரு மரியாதை, அந்தஸ்து இது எல்லாமே உயரக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த வாரம் உருவாகுது. வெளிநாட்டு பயணங்களுமே கைகூடும். எதிர்பார்த்த காரியம் வெற்றிகரமாக நடந்து முடியும். சக ஊழியர்கள் அவங்கக்கிட்ட நீங்கள் தேவையில்லாமல் பேசி பிரச்சனையை அதிகரிக்காதீங்க. கடுமையாக பேசாமல் நிதானத்தை கடைபிடிச்சா நல்லதாக இருக்கும். அடுத்து சதயம். இந்த வார குடும்பத்தில் மகிழ்ச்சி காணப்படுது. உறவினர் நண்பர் மத்தியில் உங்களுக்கு நல்ல ஒரு மதிப்பு உயருது. வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு நெருக்கம் உருவாகும். பிள்ளைங்க மூலம் நல்ல ஒரு சந்தோஷம் வரும். பண வரத்து தாராளமாக இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மட்டும் கூடுதலாக உழைக்க வேண்டியதாக இருக்கும். புரட்டாதி 1, 2, 3 இந்த பாதம் கொண்டவங்களுக்கு இந்த வாரம் தொழில் வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் நீங்கி உங்கள் தொழில் வியாபாரம் நல்லபடியாக நடக்கும். கூடுதல் லாபம் உருவாகும். தொழில் வியாபார விரிவாக்கம் செய்ய முயற்சி மேற்கொண்டால் நன்மையை பெறலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவிக்குள் திடீர் மன வருத்தம் ஏற்பட்டு நீங்கும். அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட அனுசரித்து செல்வது நல்லது. எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வு, நன்மை
மேன்மை இது எல்லாமே கிடைக்கணும் அப்படின்னா இது ஒரு விஷயத்தை பரிகாரமாக செஞ்சு பாருங்கள். அது என்ன அப்படின்னா, விநாயகப் பெருமானுக்கு அருகம்புல்லால் அர்ச்சனை செய்து நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வருவதால் உங்களுடைய அனைத்து காரியங்களுமே வெற்றி பெறும். தடை தாமதம் நீக்கி நல்ல ஒரு உயர்வு விநாயகப் பெருமானின் அருளால் நிச்சயமாக வரும். இந்த ஒரு விஷயத்தை தினம்தோறும் செய்யுங்க. நன்மையை எல்லா வகையிலும் கண்டிப்பாக பெற முடியும்.